ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 10th சோஷியலுக்கான ஃபஸ்ட் ரிவிஷன் அதாவது முதல் திருப்புதல் தேர்வு 2026 நேற்றூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்களையும் நம்ம பசங்களை ரெஃபர் பண்ணி படிச்சு வச்சிங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறவங்க. மெயின் மேட்டர் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு நான் ஆன்சர்ஸ் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செகண்ட் ஒன் எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? தேர்ட் ஒன் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? ஃபோர்த் ஒன் மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஃபிஃப்த் ஒன் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார்? சிக்ஸ்த் ஒன் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? செவன்த் ஒன் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை டேஷ். எயித் ஒன் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? நைன்த் ஒன் தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. டென்த் ஒன் கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஓகேங்களா. 11th ஒன் இந்தியா பின்வருவனற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இல்லை? 12th ஒன் பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2017-19 டேஷ் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. 13th ஒன் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 14th ஒன் பொருந்தா விடையை தேர்வு செய்க கிழக்கு கடற்கரைக்கு தொடர்பு இல்லாத ஏரி எது? ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் எவையினும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தா போதும். வினா எண் 28 வந்து கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு 2 மார்க்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. கண்டிப்பாக பல மாவட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 15th வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ சீனாவில் நடைபெற்றுள்ள வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்தன என்ன? 16th ஒன் மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? 17th ஒன் லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும். 18th ஒன் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. 19th ஒன் இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. 20 நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. 21 புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது? 22 தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை பட்டியலிடுக. 23 இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. 24 இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் நல்லா படித்து வச்சுருப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் உட்பட மறுபடியும் சொல்கிறேன். 25 வந்து சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. 26 நாட்டு வருமானம் வரையறு. 27 கருப்பு பணம் என்றால் என்ன? 28 எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எவ்வளோ 10 வினாக்களுக்கு. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 10 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 42 மட்டும் கம்பல்சரி. சரிங்களா. ஸோ 29 வந்து பொறுத்துக்குப்பா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சான்யட்சன், அதுக்கப்புறம் மாவோ மாஞ்சாரல் சிம்லா வருமான வரி. ஸோ இந்த பக்கம் நேர்முக வரி, முன்பருவ மலை, ரிட்ரீட் கட்டடம், கோம்ஸ்டாஸ் கட்சி, பொது உடைமை கட்சி. ஸோ கரெக்டாக மேட்ச் பார்த்து வச்சுங்க. 30 வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நிரப்பக பொறுத்த வரைக்கும் 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் யார்? இந்தியாவில் தங்க இலைப்பெயர் என அழைக்கப்படுவது எது? நெக்ஸ்ட்டு சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் அணை குறுக்கி கட்டப்பட்டுள்ளது. 14th வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறையாகும். ஓகேங்களா. 31 வந்து முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. 32 பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. நெக்ஸ்ட் 33 வேறுபடுத்துக்கப்போ டிஃப்ரென்ஷியேட்டை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் என்ன? மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர். ஓகேங்களா. இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காரணம் கூறுக பொறுத்த வரைக்கும் மழைநீர் சேமிப்பு அவசியம். ஓகேங்களா. 34 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணங்களை குறித்து விரிவாக ஆராய்வோம். 35 தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. 36 நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் சிக்கல்கள் யாவை? 37 ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களை விவரி. 38 பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவானதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்கள் எழுதுக. 39 உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. 40 பசுமை புரட்சி என ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து 41 ஸோ 41 பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட காலக்கூட டைம் லைன் கொடுத்துருக்காங்க. 1930 முதல் 1950 வரையிலான
அது உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகள் கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 30, 32, 32, 33 போட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1940 சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 42 வந்து பார்த்திங்கன்னா உலக வரைபடம் கொடுத்துருக்காங்க. வரைபடத்தின் அவுட்லைன் மேப் வந்து பிரிட்டனு, இத்தாலி, ஜப்பானு, மொராக்கோ, துருக்கி. ஓகேங்களா, டர்க்கி. நெக்ஸ்ட்டு வந்து 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 43 வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய இணைவானது என்ற வரலாற்றை எடுத்து மிக. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் 6 வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செகண்ட் சப்டிஷன் வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் ரேராக தான் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. 44 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் கொடுத்த மேப் வந்து தக்கானா பீடபூமி, ஹிரகோட் அணை, ரன் ஆஃப் கட்ச், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், வட சர்க்கரை கடற்கரை, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, ஜம்ஷத்பூர், தேயிலை விளையும் பகுதி ஏதேனும் ஒன்று. ஓகேங்களா. அப்படி இல்லைனா தமிழ்நாட்டில் வரைபடம் கொடுத்துருக்காங்க. காவேரி ஆறு, சர்வதேச விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, சோழமண்ட கடற்கரை, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், நெல் விளையும் பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை நீர்வழிப்பாதை. ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களோட கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வருமா கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மற்ற சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துருப்போங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நான் உங்கள் செகண்ட் ரிவிஷன் கூட பார்த்தீங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் தெரியல. ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.